SRV பெருமையுடன் வழங்கும் எழுத்தாளர்கள், அறிஞர்கள், சமூக செயல்பாட்டாளர்களை கொண்டாடி மகிழும் அறிஞர் போற்றுதும் அறிஞர் போற்றுதும். எஸ். பாலபாரதி இதழியலாளர், சிறார் எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர் என பன்முகம் கொண்டவர் திருமிகு எஸ். பாலபாரதி. இவரது இயற்பெயர் எஸ். பாலகிருஷ்ணன். பிறந்த ஊர் ராமேஸ்வரம். அச்சு இதழ்கள், தொலைக்காட்சி ஊடகம் என தமிழகத்தின் பிரபலமான பல நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இதழியல் துறையில் பணியாற்றி வருபவர். தற்போது தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக கொண்டு வரப்படும் மாணவர்கள் இதழான தேன்சிட்டு, ஊஞ்சல் இதழ்கள், ஆசிரியர்களுக்கான கனவு ஆசிரியர் ஆகிய 3 இதழ்களின் பொறுப்பாசிரியராக பணிபுரிந்து வருகிறார். தமிழில் சிறார் இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாற்றியவர். ஆளுமை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சமூகம் புரிந்து கொள்வதற்காக கருத்தியல் தளத்தில் செயல்படுபவர். குழந்தைகளுக்கு கதை சொல்லுதல், கலந்துரையாடுதல், அவர்களுக்கு கதை சொல்ல வைத்தல் என குழந்தைகளோடு இணைந்து தொடர்ந்து இயங்கி வரும் இவருடைய இணையர் லக்ஷ்மி பாலகிருஷ்ணனும் ஒரு நாவலாசிரியர், எழுத்தாளர். அவன், அது, அவள், துலக்கம், சந்துருவுக்கு என்ன ஆச்சு, ஆட்டிசம் சில புரிதல்கள், அன்பான பெற்றோரே, பிள்ளை தமிழியான ஏன் முட்டையிடுவதில்லை என பல்வேறு நூல்களை இவர் எழுதியுள்ளார். பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள இவருக்கு 2020ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் பால சாகித்ய புரஸ்கார் விருது இவர் எழுதிய மரப்பாச்சி சொன்ன ரகசியம் என்ற சிறுவர்களுக்கான படைப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது. நம் சமூகத்தில் ஆட்டிசம் எனும் குறைபாடு குறித்த விழிப்புணர்வை பரவலாக்குவதை ஒரு தவம் போல் செய்து வருபவர் பாலபாரதி. குழந்தைகளுக்கான எழுத்தை அர்ப்பணிப்பு உணர்வுடன் தொடர்ந்து எழுதியும் இயங்கியும் வரும் இதழியலாளர், சிறார் எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர் திரு எஸ். பாலபாரதி அவர்களுக்கு சிறார் இலக்கிய விருது வழங்கி மகிழ்வதில் SRV பெருமை கொள்கிறது. இந்திரா பிரியதர்ஷினி, முஷிலா ஷர்பா, CBSE சமயபுரம் மாணவர்கள், வைபவ் சாஸ்வர், இவர்களோடு தமிழ்துறை ஆசிரியர் திருமிகு ரேவதி, ஆங்கிலத்துறையை சார்ந்த திருமிகு பாலாஜி, ஓவியத்துறை ஆசிரியர் திருமிகு ஜெகதீஷன், விருது பெறுபவர் திருமிகு எஸ். பாலபாரதி அவர்கள். அவர்களுக்கான விருதினை நம் மாணவ கம்பெனிகள் அன்போடு தங்களுடைய திருக்கரங்களால், பிஞ்சு கரங்களால் வழங்கி